வீட்டிலிருந்து கடைக்கோ அல்லது தொழில் செய்யும் இடத்திற்கோ செல்வதற்கு முன்பாக மஞ்சள் சாமந்தி பூவின் சாறை உங்களது நெற்றியில் வைத்துக்கொண்டு செல்லுங்க. மஞ்சள் சாமந்தி பூவை லேசாக கையில் கசக்கினால் வரக்கூடிய சிறிதளவு சாறை நெற்றியில் வைத்துக் கொண்டால் போதும். தொழில் செய்யும் இடத்தை காலையில் திறந்த உடனேயே முதலில் கூட்டி சுத்தம் செய்து விடுங்க. இரவு வீட்டிற்கு போகும்போது சுத்தம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை அடியோடு தவிர்த்து விடுங்க. அப்படி செய்தால் மகாலட்சுமி தங்க மாட்டாள். சில கடைகள்ல இரவு நேரங்களில் குப்பையெல்லாம் கூட்டி எரித்து விடுவாங்க. அப்படி இரவு நேரத்தில் கடையை சுத்தப்படுத்துவது மிகப்பெரிய தவறு. அவரவர் வீடுகளில் கட்டாயம் அவர்களுடைய குலதெய்வத்தின் விபூதியையோ குங்குமமோ சந்தனமோ ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பாக இருக்கும். எந்த பிரசாதமாக இருந்தாலும் தினந்தோறும் ஒரு சிட்டிகை அந்த பிரசாதத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து காலை வேளையில் உங்களது கடை முழுவதும் தெளித்து விடுங்க. அதன் பின்பு தினந்தோறும் உங்களது கடையில் தொழில் செய்யும் இடத்தில் தூப தீப ஆராதனை காட்டுங்க. அந்த ஆராதனையானது கண்டிப்பாக முதல்ல சூரிய பகவானுக்குத்தான் காட்டப்பட வேண்டும். அதன் பின்புதான் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைத்திருக்கும் இறைவனுக்கும் உங்கள் கல்லா பெட்டிக்கும் காட்டுவது முறையாகும். ஏனென்றால் தொழிலுக்கு அதிபதியாக திகழ்பவர் சூரிய நாராயணமூர்த்தி தான். அவரை தினந்தோறும் முதல்ல வழிபாடு செய்வது தொழில் முன்னேற்றத்திற்கு நல்லது. அதன் பின்பு எச்சில் படாத ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு 3 முறை சூரிய பகவானுக்கு தீர்த்தம் விடுங்க. அதாவது சூரியனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பது போன்ற முறையில்